இப்போ நான் பார்க்க போகிறது 9th மேக்ஸ் செகண்ட் சாப்டர் பயிற்சி 2.2ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வகுத்தல் முறையை பயன்படுத்தாமல் பின்வருவனவற்றுள் எவை முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்கும் என கண்டுபிடிக்க. 4 சப்டிவிஷன் நமக்கு கொஷின் கொடுத்துட்டாங்க. இதில் நம்மள டிவிஷன் மெத்தடை பயன்படுத்தாமல் இதெல்லாம் முடிவுறு தசம விரிவு பெற்றிருக்கும். சேம் நம்ம எக்ஸாம்பிள் சம் போட்டோம் பார்த்தீங்களா, 2.6 மெத்தடில் இதை நம்ம போட போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட் பாருங்கள். ஃபஸ்ட் சப்டிவிஷன். இப்போ சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மெத்தடில் போட போகிறோம், இதுக்கு முன்னாடி நம்ம சேம் போட்டோம் பார்த்தீங்களா, p டிவைடட் பை 2m இன்ட்டு 5n. சரிங்களா, இந்த மெத்தடில் தான் போட போகிறோம். நமக்கு இந்த மேலே இருக்கிற பகுதியை தொகுதியை ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. கீழே இருக்கிற பகுதியில் வர மதிப்பு நமக்கு இப்படி வரணும், 1 2 அடுக்கில் வரணும். இந்த mn இந்த இடத்துல எந்த நம்பர் வேணாலும் வரலாம். 1 2 அடுக்குன்னு வரணும், இல்லை 5 அடுக்குன்னு வரணும். சரிங்களா, அதை தவிர்த்து வேறு நம்பர் நமக்கு ஆட் ஆச்சுன்னா அது நமக்கு முடிவுறாது. இப்போது 7 டிவைட் பை 128. இப்போ நமக்கு எல்சிஎம் போடலாமா? இப்போ 128க்கு எல்சிஎம் போடும்போது பாருங்கள் என்ன பண்ணலாம், 2ஆல் போடலாம். 12ல் எத்தனை 2 இருக்குது, 6 2 இருக்குது. 4ல் எத்தனை 2 இருக்குது, 8ல் எத்தனை 2 இருக்குது, 4 இருக்குது. மறுபடியும் 2ஆல் போடலாமா? 6ல் எத்தனை 2 இருக்குது, 3 இருக்குது. 4ல் எத்தனை 2 இருக்குது, 2 இருக்குது. மறுபடியும் 2ஆல் போடலாம். 3ல் எத்தனை 2 இருக்குது, 1 இருக்குது. மீதி 1 கேட்டாகுமா? 12ல் எத்தனை 2 இருக்குது, 6 இருக்குது. திரும்ப 2ஆல். 16ல் எத்தனை 2 இருக்குது, 8 இருக்குது. திரும்ப 2ஆல். 8ல் எத்தனை 2 இருக்குது, 4 இருக்குது. திரும்ப 2ஆல் போடலாம். 4ல் எத்தனை 2 இருக்குது, 2 இருக்குது. திரும்ப 2ஆல் போடலாம். 2ல் ஒரு 2 தான் இருக்குது. மொத்தம் நமக்கு பாருங்கள் 7 இருக்குது. இப்போ 7 2 இருக்குது. அப்போ இது எப்படி நம்ம எடுத்து எழுதலாம், 7 டிவைட் பை 2 அடுக்கு 7. நம்ம 2 தான் இங்கே வந்திருக்கு. அப்போ இந்த 7 டிவைட் பை 128 என்பது முடிவுறு தசம விரிவாகும். நம்ம எக்ஸாம்பிள் சம்மில் எழுதும் போது சுழல்தன்மை மென்ஷன் பண்ணியிருப்போம். நம்ம கொஷின் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல தான் இங்கே கீழே எடுத்து எழுதுறத நம்ம எழுதணும். சரிங்களா, அடுத்து பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, 21 டிவைட் பை 15. சரிங்களா, இப்போது இந்த 21 எதுவும் செய்ய போகிறதில்ல, 15க்கு மட்டும் நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுக்கும்போது பாருங்கள் 15 5ஆல் வருமா? இல்லை, நீங்கள் ஒன்று பண்ணலாம். இப்போது 21 15 இது ரெண்டுமே நமக்கு ஒரே நம்பரால் கேன்சல் ஆகும். அப்போது அதை கேன்சல் பண்ணி நீங்கள் அடித்து எழுதிக்கலாம். எப்படின்னு பாருங்கள், 15ஆல் போட்டாலுமே 15 5ன்னு வருமா? 5ன்னு வரும். திரும்ப 5ல் 15 5 இங்கே எத்தனை இருக்குது, 3 வரும். 3ல் எத்தனை 3 இருக்குது, 1 தான் இருக்குது. இப்போ இங்கே என்ன வரும், 5 அடுக்கு 1 ஏன்னா 1 தான் இருக்குது. 3 அடுக்கு 1ன்னு வரும். அப்போது இது கேன்சல் ஆகுமா? வகுத்தில் தான் இருக்குது. 1 3 3 7 3 21. அப்போ 7 டிவைட் பை 5 அடுக்கு 1 போட்டலாம் தான், போடலாம் 1 தான். இப்படி போட்டாலும் சரி, இல்லை இன்னொரு மெத்தடில் பாருங்கள். அதே போல் கொஷினுங்க 21 டிவைட் பை 15 எடுத்து எழுதிக்கோங்க. இப்போது இந்த டேர்ம் தான் நம்ம மேலே இருக்கிற தொகுதி ஒன்றும் செய்ய போகிறதில்ல, பகுதிக்கு மட்டும் எல்சிஎம் எடுக்க போகிறோம். அந்த எல்சிஎம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 டேர்மே நமக்கு கேன்சல் ஆகும். சரிங்களா, 3ஆல் கேன்சல் ஆகும். 15 எத்தனை 3 இருக்குது, 5 இருக்குது. 23ல் எத்தனை 3 இருக்குது, 7 இருக்குது. அப்போ 7 பை 5. ஒன்று கீழே நமக்கு 2 வரணும், இல்லை 5 வரணும். இந்த மாதிரி போட்டு வந்தாலும் ஒன்று தான், இல்லை இந்த மாடலில் போட்டு வந்தாலும் ஒன்று தான். சரிங்களா, எதனா ஒன்று எதனா போதும். இப்போ therefore 21 டிவைட் பை 15 ஆனது முடிவுறு தசம விரிவாகும். சரிங்களா, ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. கொடுக்குற சம் மெத்தட்லேயே
அந்த சம்மை வச்சு அதே மெத்தடில் நமக்கு வேறு ஒரு மெத்தட் மூலிமா சால்வ் ஆகும் அப்படின்னா தாராளமாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், தேர்ட் சப்டிவிஷனுக்கான கொஷின் பாருங்கள். நமக்கு கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. 4 இங்கே 9 / 35 கொடுத்துருக்காங்க. இந்த 4ன்ற நம்பர் வந்து இது ரெண்டுத்துக்கும் பெருக்கல், இங்கே கூட்டல், இங்கே அடிஷன், இங்கே மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? அப்போது இது எப்படி வரும்? நமக்கு 4 9 / 35 4யும் 35யும் பெருக்கும் போது நமக்கு என்ன வரும்? 140ன்னு வருமா? 140ம் ஒரு 9 கூட்டணும். 4யும் 35 பெருக்கியாச்சு. எவ்வளவு மதிப்பு? 140. 140 கூட 9 கூட்டினா 149 / 35. சரிங்களா? இந்த 149 ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. 35க்கு மட்டும்தான் நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். இப்போ 149 அப்படியே வந்துடும். 35க்கு பாருங்கள், எல்சிஎம் போடலாமா? 5ஆல் போடலாம். ஃபஸ்ட்டு 35ல் எத்தனை 5 இருக்குது? 7 இருக்குது. அடுத்து 7ல் 1 தான் இருக்குது. என்ன வரும்? 5/1 × 7/1. மேலே 1 போட்டாலும் 1 தான், போடலாலும் 1 தான். இங்கே நமக்கு பாருங்கள், கீழே 1 2 வரணும், இல்லை 5 வரணும், இல்லை 2 5 வந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது நம்பர் நமக்கு வந்து அது கேன்சல் ஆகிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே 7 இருக்குது, 149 கேன்சல் ஆகாது. ஏன் நமக்கு வேறு ஏதாவது நம்பர் வந்து கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு ஓகே, இது கேன்சல் ஆகாது. அப்போ therefore 4 9 / 35 ஆனது முடிவுறா சுழல்தன்மை கொண்டது, இல்லை முடிவுறா சுழல் தசம விரிவு. சரிங்க, நமக்கு இங்கே தசம விரிவுன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போது தசம விரிவு வந்து நமக்கு எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? தசம விரிவாகும். அடுத்து பாருங்கள், ஃபோர்த் சப்டிவிஷன். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? 219 / 2200. சரிங்களா? இந்த 219 இது பண்ண போகிறதுல அப்படியே தான் இருக்கும். இந்த 2200க்கு மட்டும்தான் நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். 2200 என்ன பண்ணால் 2ல் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாமா? இப்போ 2 2ல் எத்தனை 2 இருக்குது? 1 இருக்குது. 2ல் எத்தனை 2 இருக்குது? 1 இருக்குது. 2 0 அப்படியே கீழே வந்துடும். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? 11. 11ல் எத்தனை 1 இருக்குது? சாரி, 11ல் எத்தனை 11 இருக்குது? 1 தான் இருக்குது. இந்த 2 0 அப்படியே வந்துடும். இப்போ அடுத்து பாருங்கள், 5ஆல் 10ல் எத்தனை 5 இருக்குது? 2 இருக்குது. இந்த 0 அப்படி கீழே வந்துடுமா? அடுத்து பாருங்கள், அதே 5ஆல் 20ல் எத்தனை 5 இருக்குது? 4 இருக்குது. திரும்ப 2ஆல் 4ல் எத்தனை 2 இருக்குது? 2 இருக்குது. திரும்ப 2ஆல் 2ல் ஒரு 2 தான் இருக்குது. அப்போது இங்கே 2 நமக்கு எத்தனை இருக்குது? 3 வந்துருக்கா? அப்போ 2/3. அடுத்து 5 எத்தனை இருக்குது? 2 இருக்குது. இப்போ 5/2 11 1 தான் இருக்குது. அப்போ 11/1. இது நம்ம ஆர்டராக எழுதுன்ட்டு இல்லை, அந்தந்த மதிப்புக்கு மேலே கரெக்டாக அதனுடைய அடுக்கு எத்தனை இருக்குது அப்படின்றத எடுத்து எழுதினா போதும். இங்கே நமக்கு 2 இருக்குது, 5 இருக்குது, கரெக்டு தான். பட் கூட 11 நம்பர் இருக்குது. ஒன்று 2 வரணும், இல்லை 5 வரணும். இது ரெண்டும் சேர்ந்து வந்து இந்த நம்ம மதிப்பு வராமல் இருந்திருந்தால் இது நமக்கு முடிவுறு தசம விரிவாக இருந்திருக்கும். ஆனால் 11 நமக்கு இங்கே ஆட் ஆகுதா? கேன்சல் பண்ணவும் முடியாது. அப்போது therefore 219 / 2200 ஆனது முடிவுறா சுழல் தன்மை கொண்டது. சரிங்களா? இல்லை முடிவுறா தசம விரிவு. இப்போ தசம விரிவு ஆகும். ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க.